இன்னைக்கு ஒரு குலதெய்வ கோயில் கிடா வெட்டு. நார்மலாவே ராமநாதபுரம் மாவட்டம்னாவே ஒரே தடல்புடா கிடா வெட்டு சமையலா இருக்கு. எனக்கு என்னமோ இங்கே ஒரு வாரம் தள்ளிடலாம் போல ஒரு கிடா வெட்டு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? அப்ப இருந்துருவோம். வராரோ இல்லையோ கிடா வெட்டிங்கன்னு சொன்னா கண்டிப்பா சாமிக்கு மாலை போறேன்னு சொல்லிட்டு மாலையை ஃபுல்லா போட்டு சாமியோட ஃபேஸையே மறைச்சிட்டாங்க. உள்ள எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் அந்த கிராமத்தோட வாழ்க்கை முறையே இப்படிதான் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க சமைச்சுப்பாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்கம் சாம்பத் அண்ட் சிவகண்ணன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் புனவாசல் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு குலதெய்வ கோயில் கிடா வெட்டு எங்களை வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம், கிடா வெட்டு சமையல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா நல்ல நடு காட்டுக்குள்ள இருக்குங்க. உள்ள வந்தோடனே வர வரைக்கும் உள்ள தெரியல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. வர வரைக்கும் இது காட்டுக்குள்ள போகுதுன்னு நினைச்சா, ஆனா உள்ள வந்து எத்தனை கூட்டம் பாருங்க. நாங்க பேசுறதே உங்களுக்கு கேட்காது, அந்த அளவுக்கு சவுண்டா இருக்கு. அவ்வளவு கூட்டமா இருக்கு. எல்லாம் அங்கங்க பாத்தீங்கன்னா பந்தல் போட்டு நின்னுட்டு இருக்காங்க. நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட மாமனாரோட அண்ணன் இருக்காரு பாருங்க, அவங்களோட மருமகனோட கிடா வெட்டு இது. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நார்மலாவே ராமநாதபுரம் மாவட்டம்னாவே ஒரே தடல்புடா கிடா வெட்டு சமையலா இருக்கு. உள்ள எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் அந்த கிராமத்தோட வாழ்க்கை முறையே இப்படிதான் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க சமைச்சுப்பாங்க. விவசாயத்துக்கும் பயன்படுத்திப்பாங்க, அவங்க வெளியில கோயிலுக்கு போறதுக்கும் பயன்படுத்திப்பாங்க, இல்ல அவங்க வேற எங்கேயாச்சும் நல்லது கெட்டது போறதுக்கும் பயன்படுத்திப்பாங்க. சம்பவம் கோயம்புத்தூர்ல எல்லாம் இப்படி டிராக்டர்ல போவாங்களா? கோயம்புத்தூர்ல டிராக்டரா? அவங்களுக்கு பஸ் வேணும்பாங்க, ஏசி வேணும்பாங்க, படுத்துட்டு போகணும்பாங்க, நிறைய இருக்கு. ஆனா என்னன்னா கொல்லக்காபாளையத்துல பஸ் இருந்தா தான் வருவாங்க. அப்படியா? ஆமா, ரைட், நம்ம போயிடலாம். அதாவது நேத்து நைட்டே வந்து கிடா வெட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இப்போ மணி பாத்தீங்கன்னா அந்த 1 மணிக்கு மேல ஆகுது. நாங்க முன்னாடி வந்திருந்தா இன்னும் கூட்டமா இருந்திருக்கும்னு நினைச்சிருக்கேன். இப்பதான் நிறைய பேர் போயிருக்காங்க. சம்பவம் எல்லாம் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா, நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. இப்ப எல்லாம் கிளம்புற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. என்னோட மாமனார் இருக்கார் இல்லையா, என்னோட மாமனாரோட கூட பிறந்த அண்ணன், இவரோட மருமகனா, உங்க மருமகனோட கோயில் கிடா வெட்டு. எங்க அவரு எங்க? அப்படியா? என்னன்னா நேத்து தான் நாங்க 2 பேரும் ஒரு கிடா வெட்டுக்கு வந்தோம். இந்த கிடா வெட்டுக்கு வந்து எங்களை சொல்லிட்டு போயிருக்காரு, கண்டிப்பா நாளைக்கு கிடா வெட்டுக்கு வந்திருக்குன்னு. அதுக்காக வந்திருக்கோம். இவர்தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மூத்த மாமனாரோட மருமகன். எனக்கு சகல வேணும். இவரோட கோயில் கிடா வெட்டு தான். இன்னைக்கு மட்டும் எவ்வளவு கிடா வெட்டி இருப்பாங்க இங்க? மட்டும் ஒரு 150-200 கடாய்க்கு மேல இருக்கு. 200 கடாய்க்கு மேல, 200 மேல தான் இருக்கு. ஊர் எந்த இடத்துல இருக்கு கரெக்டா சொல்லுங்க. ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல புனவாசல் பக்கத்துல இருக்கு கோயில். வீரசலத்துக்கு புனவாசல் இடையில இருக்கு. ஆனா இது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. இந்த கோயில் பேர் என்னங்க? முத்திருலாயம்மன். முத்திருலாயம்மன், ஸ்ரீ முத்திருலாயம்மன். அம்மன் கோயில். அது அம்மன் கோயில். இது என்ன வருஷம் கடா வெட்டுவீங்களா? இந்த மாதிரி வந்து கலர் வச்சா தான் கடா வெட்ட முடியும், இல்ல கடா வெட்ட முடியாது. அப்படியா? 3 வருஷத்துக்கு ஒரு டைம் இங்க கடா வெட்டுவாங்க. குறைஞ்சது எத்தனை குடும்பம் வந்திருக்கும் இன்னைக்கு? ஒரு 200-250 குடும்பத்துக்கு ஒரு கிடா வெட்டு 200 கிராம்னா குடும்பம் வந்து 500 குடும்பம் வந்திருப்பாங்க. 500 குடும்பம் வந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலியோட 500 குடும்பம் வந்திருப்பாங்க. ரைட், ஓகே. 500 குடும்பம் வந்திருக்காங்க. நீங்க எப்போ வந்தீங்க இங்க? நேத்து ஈவினிங் 2 மணிக்கு. இன்னைக்கு மதியானம் 1 மணி. அப்ப நேத்து மதியானம் 1 மணிக்கு வந்துட்டாரு இவரு. பாத்துங்க, ஒரு நாள் ஃபுல்லா இங்க தான் இருக்காங்க. நீங்க எத்தனை கடை வெட்டீங்க இன்னைக்கு? 3 கடை. ரைட், ஓகே. 50 கான் பெத்த பீஸா கப்பற இருக்கா? எல்லா பீஸும் இருக்கு. எல்லா பீஸும் இருக்கா? எல்லா பீஸும் இருக்கு. ஓகே. நேத்து இன்வைட் பண்ணியிருந்தாரு நம்மள. நான் கூட கோயம்புத்தூர் போனுங்க, வேலை இருக்குங்க, என்ன நீங்க கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அன்பு கட்டளை போட்டுட்டாரு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணி ஆகக்கூடிய சூழ்நிலை. நல்லபடியா நம்ம சாப்பிட்டுட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு கிளம்ப போறோம். நல்லா இருக்கிறீங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்க. கிராம பகுதியில எந்த குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி, கருப்பு சாமியும் சரி, ஐயனாரும் சரி, பார்க்காம இருக்கவே முடியாது. பெரிய ஒரு வீச்சர்வை எடுத்துக்கிட்டு ஒரு உருவம் இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய குதிரை மேல ஒரு வீச்சர்வை எடுத்துக்கிட்டு ஐயனார் உட்காந்து இருப்பாங்க. இதை பார்க்காம இருக்க முடியாது. கிராமம்னாவே அது ஒரு தனி அழகு தான். இந்த 2 சிலையும் நம்ம பார்த்த உடனே நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எவ்வளவு வருஷமா இந்த வீடியோ பாக்குறீங்க? நான் ரொம்ப வருஷமா 6 வருஷமா பாக்குறேன். ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீங்க ராமநாதபுரம் மாவட்டம்னால நாங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் ரொம்ப. அது சம்பந்தம் கோயிலுங்களா? எங்க அப்பா அடுக்கல. எத்தனை கடை வெட்டினீங்க இன்னைக்கு? 2 கடை. எல்லாருமே 2, 4, 6 இப்படிதான். இந்த கோயில் மாதிரி இந்த கோயில் ஏதோ ஒரு பக்கம் இருக்கு. சப்பாடி கோயில், அது பெரிய பிரவாதம் அப்பத்தோட இருக்கு அந்த கோயில். பார்த்தாலே அப்ப அங்கேயும் கடை வெட்டி இங்கே வந்து கடை. நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் வெட்டணும். எங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு, சிவகாளி கோயில். அங்கேயே இதே மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஒரு கோயில்ல ஒரு நாள் வெட்டுவாங்க, மறுபடியும் அடுத்த நாள் இன்னொரு கோயில்ல வெட்டுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு சிறப்பு போல இருக்கு. இங்க எத்தனை குடும்பம்? அது 1500 தலைக்கட்டு. 1500. பாதி பேர் வர மாட்டாங்க, பாதி பேர் வந்திருக்காங்க. சிறப்பா 2 நாள் நல்லா சிறப்பா நடக்கும். எத்தனை வருஷம் ஒரு டைம் இங்க கடை வெட்டி? 1 வருஷம் விட்டு 1 வருஷம். ஒரு வருஷம் விட்டு. உங்க பேரை சொல்லிருங்க.
என் பேர் கார்த்திகா. கார்த்திகா, ஓகே ஓகே. நீங்க எத்தனை கடை வெட்டினீங்க? 2 கிடாய் வெட்டினா. வருஷம் வருஷம் 2 கடையா எப்படிங்க? எப்பவுமே 2 கிடாய் தான். அடுத்த வருஷம் கிடா வெட்டும் போது சம்பவக்கான கூப்பிட்டுருங்க, வந்துடும். அடுத்த வருஷம் மறக்காம உங்க நம்பர் இல்ல அதான் எதுக்கு கூப்பிட்டு வராரோ இல்லையோ, கிடா வெட்டிங்கன்னு சொன்னா கண்டிப்பா. சமையல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அண்ணன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நீங்க நன்றி மசாலா வாங்கிட்டீங்களா? எங்க இது இன்னும் வரல. நான் வரலையா? நீங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணியா வீட்டுக்கு வந்துரும். சரி, கண்டிப்பா. நம்பர் கொடுத்துருவாங்க, நன்றி மசாலா நம்பர். கண்டிப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு மாலை போடுறேன்னு சொல்லிட்டு மாலையை ஃபுல்லாக போட்டு சாமியோட ஃபேஸையே மறைச்சிட்டாங்க. போடுறது தப்பு இல்லை, ஆனால் மூஞ்சி தெரியுற மாதிரி போட்டால் பெட்டராக இருக்குது. நம்ம தூரமாக இருந்து வரோம், என்ன சாமின்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா கோயிலையும் நானும் வளைச்சு பார்த்துட்டேங்க. மாலை போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சாமி மூஞ்சி தெரியாத அளவுக்கு மாலை போடுறாங்க, அதுதான் கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. இந்த கரும்புக்கு இங்க ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கரும்பு எதுக்கு மாமா இருக்கு? இந்த கரும்பு குழந்தை இல்லாத குழந்தை ஒருத்தாக்கும் மறு வருஷம் வந்து தொட்டி கட்டுறது. தொட்டி அந்த கரும்புல தொட்டி கட்டி சுத்தி வரணும். கோயில் அப்படியே சுத்தி வருவாங்களா? குழந்தை இல்லாதவங்க இந்த நேற்றுக்கிழமை வச்சாங்க குழந்தை ஒருத்தவங்க இந்த மாதிரி சுத்தி வரும். சுற்றி வந்து இந்த கரும்பு அப்படியே போட்டுருவாங்க. இந்த வழக்கம் வந்து நான் சினிமால தான் சம்பவக்கான்னு கேட்டிருக்கேன். இல்லை, நான் 2-3 கோயில் இருக்குது, நிறைய கோயில் இருக்குது. பட் இங்கே நான் இது இருக்குன்னு எதிர்பார்க்க. பரவாயில்ல, இது ஒரு சிறப்பு தான். இது சம்பவக்கான் கரும்பு தூக்கிருங்க. அவங்களுக்கு குழந்தை வரன்னு சொல்லி கரும்பு அதோட முடியாங்க. நாம முடிக்கணும். கரும்பு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு சங்கட்டமா இருக்கு. தூக்குங்க. ஆமா, தூக்குங்க. ஆளுக்கு ஒரு கத்தையை தூக்கிட்டு போயிருவோமா? தூக்குங்க. கரும்பு தூக்கிட்டோம். சம்பவக்கான், நீங்க பிறகு இதே மாதிரி வேண்டி இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தொட்டி கட்டணும் இந்த கரும்புல அப்படின்னா அந்த கரும்பு தாங்குமா? கரும்பு தாங்க, ஆனா ஒரு 50 கரும்பு வைக்கணும். கரும்பு இங்கே வச்சிருவோம், நம்ம வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். நல்லா கபடியா சாமியை கும்பிட்டாச்சு. அடுத்ததா கெடா வெட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான். சம்பவகான், எப்பவுமே இந்த மாதிரி திருவிழானா அந்த மாதிரி பொட்டி கடை ரொம்ப ஃபேமஸ். ஆமா, அதனால முட்டாய் எல்லாம் வாங்குவோம். அண்ணா வியாபாரம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்லையா? நீங்க வருஷம் இந்த திருவிழால தான் கடை போட்டுருப்பீங்களா? ஊருக்குள்ள எதுவும் கடை போட்டுருக்கீங்களா? இல்ல, ஒரு கடைக்கு மட்டும் தான் போறோம். அப்படியா? ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் திருவிழா நடக்கும். சம்பவகான், என்ன வேணும் சொல்லுங்க. இங்க பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் சொஜ்ஜி வச்சிருக்காரு. சொஜ்ஜி எல்லாம் கிடையாது. இல்ல, அது கீழே சொஜ்ஜி வச்சிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாது. சொஜ்ஜினா என்ன? உண்மையிலே எனக்கு தெரியல. எது உளுந்து இருக்கு, உளுந்து கிடக்கும் பாத்தீங்களா? ஆமா, அதுதான் அந்த பஜ்ஜியோட தூளுங்க. அதத்தான் சொஜ்ஜிம்பாங்க. அப்படியா? பஜ்ஜியோட தூளை சொஜ்ஜி நான் சொல்லுவீங்க மக்களே. அவர் பஜ்ஜி நீங்க தெரிஞ்சுக்கங்க. எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கூலிங்கா ஏதாச்சும் இருக்கா? கெடா விட்டு சாப்பிட்டு என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு முறமுறன்னு இருக்கு. அதுக்காக என்னன்னா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு, ஜீரணமாகும். அதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோம். கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா நரநரன்னு இல்ல, நல்ல ஜீரணமாகும். அதுக்காக தான் வாங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோம். அடுத்து கெடா விட்டு வாங்க. இலைய போட்டாச்சு, கறியை வைங்க. சம்பகான், நேத்தும் கடா வெட்டு, இன்னைக்கும் கடா வெட்டு. ஆமா, ஃபுல்லா ஆட்டுக்கறியா இறங்கிட்டு இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் இருக்கலாமா? கோயம்புத்தூர் போகாம? எனக்கு என்னமோ இங்கே ஒரு வாரம் தள்ளிக்கிடலாம் போல. ஒரு கடா வெட்டு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? அப்ப இருந்துருவோம். இருந்தாலும் ஊர்ல வேலை நிறைய இருக்குது. இன்னொரு நாள் வந்து பார்த்துப்போம். கடா வெட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் வருது. நம்ம கொடுக்குற மசாலாவும் நம்ம கொடுக்குற இன்கிரீடியன்ஸ் தான் அதோட சுவையே நிர்ணயிக்குது. கெடா விருந்து கெடா வெட்டினாவே நம்ம ராஜ்கிரண் மாதிரி நல்லி எலும்பு கடிக்கணும். சம்பகான், எலும்பையும் கடிச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, எலும்போடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். எலும்பு மிச்சம் வைக்கிற மாதிரி ஐடியா இல்ல. சீமா ஐடியா இல்ல. சம்பகான், கூலிங் கிளாஸ் வேணுமா? கூலிங் கிளாஸ் வேண்டாஜி, ரொம்ப அசிங்கமா இருப்பேன். ஊதி பார்த்துருவோமா? திருவிழாலாம் வந்துச்சுன்னு வைங்களேன், பலூன் வாங்குறது, அப்புறம் இந்த கூலிங் கிளாஸ் வாங்கி வச்சுக்கிறது, பொம்மை வாங்குறது, இந்த மாதிரி ஊதி ஊதுறது, இதெல்லாம் சின்ன வயசோட முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த பழைய நினைவுகள்லாம் எடுத்துட்டு வரணும்னா பெரியசானாலும் சரி நம்ம சிறுசா மாறிடணும். என்ன சம்பவம்? ஆமா, இந்த மாதிரி வாங்கி ஊதிருங்க. கொஞ்ச நேரம் ஊதி நம்ம ஆசை தீர எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவனும் ஊதிப்பானுங்க. ஆமா, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருவிழாவுக்கு வந்தா தான் கிடைக்கும், வெளியிருந்தா கிடைக்காது. இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு கோவில் திருவிழாவோட கிடா வெட்டு பிரம்மாண்டமா முடிஞ்சது. கண்டிப்பா இந்த கோயில்ல நிறைய பேர் கிடா வெட்டி இருப்பீங்க. அப்படி நீங்க கிடா வெட்டி இருந்தீங்க, நம்ம வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இந்த கோயில் பேரை மென்ஷன் பண்ணி உங்க பேரையும் மென்ஷன் பண்ணுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.